ஹாய் பிரைஸ்லோட எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு காரியத்திற்காய், ஒரு ஆசீர்வாதத்திற்காய் நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள். அந்த ஆசீர்வாதம் வாய்க்கும்படிக்கு, கைகூடும்படிக்கு ஒரு டேக் ஆஃப், அதாவது நீங்க இருந்த பொசிஷன்ல எதை குறித்து நீங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தீங்களோ, அந்த காரியத்துல நீங்கள் முற்பட்டு டேக் ஆஃப் ஆகும்போது, சத்ருவாகிய பிசாசு ஒரு தடையை கொண்டு வந்து போட்டு, நீங்கள் இனியும் புறப்படாதபடிக்கு காரியத்தை அவன் மிகவும் மடங்கடித்து போட்டு விட்டான். காரியம் இனியும் வாய்க்காதபடிக்கு உங்களை மடங்கடித்து போட்டு விட்டான். அதை தான் ஆண்டவர் தரிசனத்திலே காண்பித்து பேசினார். என் அன்பு பிள்ளைகளே, இவ்வளவுதான் காரியம், இனி முடிந்து போகிறது. அவ்வளவுதான், படுக்கையில இருக்கிற இவன் இனி எழும்புவதில்லை, மலடாய் போன இந்த காரியம் இனி துளிர்ப்பதில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களா? அவ்விதமாய் சத்ரு ஒரு பெரிய ஒரு தடையை கொண்டு வந்து வைத்து விட்டானே, இனி எப்படி இந்த காரியம் நமக்கு கைகூடி வரும் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களா? கவலைப்படாதிருங்க. கர்த்தர் கட்டாயம் வாசலை திறக்க, அதை பூட்டுகிறவன் ஒருவனும் இல்லை. அவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்ல, அவரை தடை செய்யும்படிக்கு தடைகள் ஒன்றும் இல்லை. கோணலான எல்லாவற்றையும் நேராக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நாம் இந்த நேரத்திலே நான் சொல்லுவோம். அந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். மீகா 2:13 படி, தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் என்ற இந்த திருவசனத்தை, வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டவர்களாய் உங்கள் சூழ்நிலையை நோக்கி பேசுங்கள். எந்த மலை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, எந்த பர்வதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, எந்த சத்ருவின் அரண் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, எந்த பொல்லாப்பான ஒரு மதில் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, அதை நோக்கி இந்த வார்த்தையை பேசுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் என்ற இந்த திருவசனத்தை, வாக்கு தத்தத்தை அறிக்கையிடுங்க, சொல்லுங்க. இந்த வசனத்தை நீங்கள் சொல்ல 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 மலடாய் போயிருந்த காரியம், மடங்கடிக்கப்பட்டு போயிருந்த காரியம் துளிர்க்கிறதை உங்களுடைய கண்கள், உங்களுடைய சொந்த கண்கள், உங்களை சுற்றி இருக்கிற கண்கள், உங்களை பரிகசித்த கண்கள், அந்நிய கண்கள் காணும். இதோ இந்த காரியம் கர்த்தராலே அவனுக்கு வாய்த்தது என்று சொல்லி அவர்களே சாட்சியிட்டு சொல்லுவார்கள். இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஜாதி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். கவலைப்படாதிருங்கள். நான் கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்டிடுவேன் என்று சொல்லுங்கள். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கட்டாயம் கனப்படுத்துவார். நீங்கள் காரியம் மாறுதலாய் முடிவதை காண்பீர்கள். God bless you all.